ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சுகாதாரத்துறைக்கென தனி கவனம் செலுத்தி நவீன மருத்துவ சேவைகளை தமிழகத்தில் நகரங்கள் மட்டுமின்றி குக்கிராமங்களுக்கும் சிறப்பாக செய்து வருகிறது. அதன்படி சென்னை மாநகராட்சியில் 133 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 7 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இங்கே ரெகுலராக செக்கப்க்கு இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க, சூப்பராக பார்க்குறாங்க, நல்லா கேர் பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ரைவேட்டை விட இங்கே சூப்பராக எல்லாமே நல்லா கேர் பண்ணுறாங்க. வசதிகள் சூப்பராக இருக்குது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் தற்போது செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நவீன கருவிகள் வழங்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் வகையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இம்மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் கட்டணமின்றி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் தற்சமயம் 136 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நடைபெற்று வருகின்றன. சிறப்பாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காய்ச்சல் உள்ளவர்கள், சளி ப்ராப்ளம் உள்ளவர்கள் மற்றும் மகப்பேறு, குழந்தை நலம் மற்றும் எல்லோருக்கும் இங்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது தவிர இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுறாங்க. நவீன வசதிகளுடன் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைகளில் தலைசிறந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் நோயாளிகளுக்கு சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகின்றனர். பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான மருந்துகளும் தரமான உணவுகளும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் வீடு திரும்பும் வரை விலையில்லாமல் வழங்கப்படுகிறது. எங்கள் தங்கச்சியை சேர்த்துருக்கோம். இங்கே டாக்டர்ஸு, நர்ஸு நல்லா எல்லாமே பார்க்குறாங்க. பிரசவம் நார்மல் பிரசவம் தான் பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி விட இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கு. பிறக்கும் குழந்தைகள் எடை குறைவாக பிறந்தால் சிசு சீராக்கும் பிரிவுகளில் அக்குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு தனி கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பின்னர் அக்குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் தாயுடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். சிசு சீராக்கும் பிரிவில் 24 மணி நேரமும் பிறந்த குழந்தையை தனியாகவே கவனிப்பதற்கு என்று இங்கே பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் இந்த சிசு சீராக்கும் பிரிவில் இருக்கும் செவிலியர் தனி கவனம் செலுத்தி அந்த பிரசவத்தில் அந்த குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் கவனிக்கின்றனர். எடை குறைவாக இருக்கிற குழந்தைகள் இங்கே கங்காரு மதர் கேர் மூலமும் சிறந்த முறையில் நாங்களே வைத்து இங்கே பாதுகாக்கிறோம். நார்மலாக பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த அரை மணி நேரத்தில் இங்கே தாய்ப்பால் ஊட்டப்படுகிறது. பிறந்தவுடன் விட்டமின் கே ஊசியும் மஞ்சள் காமாலை ஊசியும் பிரசவ அறையிலேயே கொடுக்கப்படுகிறது. பின்பு 3வது நாள் இங்கே போஸ்ட்நேட்டல் வார்டில் தோலூசி பிசிஜி இல்லைனா போலியோ ட்ராப்ஸ் போட்டு 3வது நாள் தான் நாங்கள் இங்கே குழந்தைக்கு இருதய வியாதி இருக்கிறதா, தைராய்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை மற்ற வேறு விதமான பிறவி நோய்கள் இருக்குதா என்று நாங்கள் 1 முறைக்கு 2 முறை நல்ல பரிசோதனை செய்து இவர்களை வீட்டிற்கு அனுப்புகிறோம். கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் செக்கப்ஸ், அந்த பராமரிப்பு எல்லாம் பண்ணுறோம். பிரசவத்துக்குன்னு அவங்க வரும்போது பிரசவம்லாம் நல்லபடியாக பார்க்குறோம். நார்மல் டெலிவரி, சிசேரியன் எல்லாத்துக்குமே வசதி இங்கே இருக்குது. அண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா பிரசவ பின் கவனிப்பு அதெல்லாம் பார்த்துக்குறோம். அண்ட் இந்த குடும்ப நல முறைகள் இருக்குது இல்லைங்களா, ஃபேமிலி வெல்ஃபேர் மெத்தட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வசதிகள் எல்லாம் இங்கே இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்து பண்ணுறோம். நவீன வசதிகளுடன் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனைகளில் மகப்பேறு தவிர சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உட்பட பல்வேறு வகையான காய்ச்சலுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பான சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இங்கே பொது மருத்துவத்தில் நாங்கள் எல்லா சர்வீஸுமே கொடுக்குறோம். முக்கியமாக காய்ச்சல், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். அது இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் அவங்க பதிவு பண்ணுறதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ஃபுல் ஏஎன் செக்கப் பண்ணி அவங்கள நாங்கள் இங்கே டெலிவரிக்கு யூசிஹெச்சிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். குழந்தைகளுக்கான சைல்ட் கேரும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். முக்கியமாக தடுப்பூசி போடுறது, பிரசவத்துக்கு பின் கவனிப்பு அதுவும் நாங்கள் கொடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு அதுக்கப்புறமும் 6 மாத காலம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சத்து மாத்திரைகளை எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து நாங்கள் இங்கே சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம்.
தற்போது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேர மருத்துவமனைகளாக செயல்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சிறப்பான மருத்துவ சேவைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத நிலையில் தமிழகத்தில் மட்டுமே செயல்பட்டு வருவது தமிழகத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. மேலும் இந்திய அளவில் பச்சிளங்குழந்தைகள் இறப்பு சதவீதம் தமிழகத்தில் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ராம்குமார்.